நம்முடைய எல்லா சாதனையும் கடைசியில் கீர்த்தனத்தில் தான் முடியுது. டிஃப்ரென்ஸ் இருக்குதா உங்களுக்கு? கீர்த்தனை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கீர்த்தனம் அப்படிங்கிறத சைடில் ஒரு ஊருகா மாதிரி வச்சுக்கிறோம். யாரும் வரலன்னா கீர்த்தன் பண்ணலாம், எல்லாம் வந்ததுக்கப்புறம் லக்சர் பேசலாம். லக்சர் என்ன பேசுவோம்? கீர்த்தனை பண்ணுங்கன்னு சொல்லி பேசுவோம் இல்லையா? அது நம்முடைய வழிமுறையே கிடையாது. சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணார் அப்படின்னா, நிறைய கீர்த்தனை பண்ணார், கொஞ்சமாக பேசினார். பேசுறதுக்கு நேரமே இல்லை. ஏன்னா கீர்த்தனை பாடி பாடி என்ன ஆயிடுச்சு அவருக்கு? ஃபுல்லாக அதே ஆனந்தம் வந்துடுச்சு இல்லையா? டயர்டாகலை. அவர் நாள் ஃபுல்லாக கீர்த்தனை பண்ணுவார். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, இரவு நேரத்தில் தான் அவர் கீர்த்தனை பண்ணுவார். அப்போ தான் எல்லோரும் அமைதியாக இருப்பாங்க, எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ண முடியும் இல்லையா? ஏன்னா இந்த உலகத்தில் மக்கள் நினச்சிட்டு இருக்காங்க, நாங்கள் நைட்டு சந்தோஷமாக தூங்கலாம் மாயினுடைய மடியில் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. அவங்களப்போ என்ன பண்ணுறாரு இவர்? தட்டி எழுப்பிட்டு வராரு, எங்கே நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இதுதான் பக்தருடைய வேலையே. பக்தருடைய வேலை என்ன பண்ணுறது? எல்லாரையும் போய் டிஸ்டர்ப் பண்ணுறது தான் வேலையை, வேறு ஒன்றும் கிடையாது இல்லையா? அவங்க பௌதிக வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க நினச்சிட்டு இருக்காங்க இல்லையா? அதை கொஞ்சம் மாற்றி அவங்கள கொண்டு வரது தான் பக்தருடைய வேலையே. கீர்த்தனத்தை விட ஒரு நல்ல சாதனை, கீர்த்தனத்தை விட ஒரு நல்ல ருச்சிகரமான விஷயம் ஆத்மாவுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாரும் ஆன்மீக உலகத்துக்கு போனோம் அப்படின்னா, போகிறதுக்கு விருப்பம் இருக்கா? கிருஷ்ணலோகத்துக்கு விருப்பம் இருக்கு இல்லையா? அங்கே போனால் என்ன பண்ண போகிறோம்? கீர்த்தனை மட்டும்தான் பண்ண போகிறோம். அங்கே வேறு எந்த வேலையும் கிடையாது. அங்கே லக்சர்லாம் கிடையாது. அங்கே உட்காந்து பாகவதம் பகவத்கீதைலாம் உட்காந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அங்கே வெறுமனே என்ன தான் இருக்கும்? கீர்த்தனம் இருக்கும், நடனம் இருக்கும், நிறைய பிரசாதம் இருக்கும் இல்லையா? பகவானுக்கு நிறைய சேவை இருக்கும் இல்லையா? அது நம்ம இங்கே என்ன பண்ணணும்? பயிற்சி பண்ணிக்கணும். இப்போவே நிறைய கீர்த்தனை பண்ண ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய கீர்த்தனத்தில் நம்மளுக்கு ருச்சி வந்துருச்சு அப்படின்னா, கிருஷ்ணன் என்ன பண்ணார்? நம்மளை தூக்கிட்டு போயிட்டார் இல்லையா? கீர்த்தனத்தில் நம்ம ருச்சியே வரல அப்படின்னா என்ன பண்ண மாட்டார்? அவர் கூட்டிகிட்டு போக மாட்டார். இங்கேயே இருக்கட்டும்ப்பா, அவனுக்கு மற்ற நிறையா வேலை இருக்குது, இங்கேயே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி உனக்கு என்ன வேணும்? நல்ல வீடு வேணும், மனைவி வேணும், குழந்தைங்க வேணும், சாப்பாடு வேணும், நல்லா இங்கேயே சாப்பிட்டுட்டு ஏதோ கொஞ்சம் நேரம் என்ன பண்ணு, பஜனை பண்ணு, கொஞ்சம் நேரம் ஏதோ பகவத்கீதை படி, நானும் ஆன்மீகத்தில் இருக்கேன் அப்படின்ற ஒரு தப்பான ஒரு சந்தோஷத்தில் இருந்துக்கோ அப்படின்னு நினைக்கிறார். ஸோ அது கிருஷ்ணருக்கு விருப்பம் கிடையாது. அது நம்ம சந்தோஷப்படுத்தவும் சந்தோஷப்படுத்தாது. சவை பும்சாம் பரோ தர்மோ யதோ பக்திர் அதோக்ஷஜே அஹைதுகி அப்ரதிஹதா ய ஆத்மா சுப்ரசீததி. பாலகிருஷ்ண ஆன்சர் சொல்லுவார். டிரான்ஸ்லேட் சொல்லுப்பா. எல்லா உயிர்வாளியோட உன்னதமான தர்மம் என்னன்னா, கிருஷ்ணருக்கு குருமுதர் கடவுளுக்கு எப்பவும் சர்வீஸ் செய்கிறது தான். அதான் அல்டிமேட் டியூட்டி. மிச்சம் பாதி நீங்கள் சொல்லுங்க. அஹைதுகி அப்ரதிகதா, அது வந்து எந்தவித மோட்டிவேஷனும் இல்லாமல் இருக்கணும், எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கணும், அது கண்டினியூஸாக இருக்கணும், தொடர்ச்சியாக இருக்கணும். ஸோ நாம் செய்யக்கூடிய பக்தி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எப்படிப்பட்ட பக்தியாக இருக்கணுமா? 2 விஷயம் சொல்கிறார். என்ன விதமாக இருக்கணும்? ஃபஸ்ட்டு, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்கணும். அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? இப்போ முடிஞ்சு போயிடும் கீர்த்தன் அப்படின்ட்டு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. அதுதான் பெரிய எதிர்பார்ப்பு. எப்படா முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. தொண்டை இல்லையே எனக்கு பாடுறதுக்கு, இன்னும் ஒரு வாய் இருந்தால் நல்லா பாடலாமே அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அதுதான் ஹை துக்கி அப்படிங்கிறது. ஜபமாலை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஐயோ 16 மாலை முடிஞ்சிருச்சா அப்படின்னு நினைக்கூடாது. அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அப்பா 16 மாலை முடிச்சிடா, இன்றைக்கி கோட்டா முடிச்சிடறான்னு சொல்லிட்டு பெரிய வேலை பண்ண மாதிரி தூக்கி ஓடத்தில் வச்சிடக்கூடாது இல்லையா? இன்னும் செய்யணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் இல்லையா? அதுதான் அகை தூக்கி. எந்தவித எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. இதில் ஆன்மீகத்தில் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. நாங்கள் எங்கள் சேலத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சண்டே ஃபீஸ்ட் ப்ரோக்ராம் நடக்கும். காலையில் 10 மணிக்கு கீர்த்தனை ஆரம்பிப்போம், பஜனை ஆரம்பிப்போம், இப்படி உட்கார ஆரம்பிப்போம். கிருஷ்ண கீர்த்தன் எங்களுக்கு ஒரு டிவோட்டி இருந்தார், யூரோப்பியன் டிவோட்டி இருந்தார். நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பார், நல்லா பாடுவார். அவர்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். அவருக்கு மைக்கே தேவையில்லை, நல்ல வாய்ஸ், நல்லா கணீர்னு இருக்கும். அதனால் அவருக்கு பேர் கிருஷ்ண கீர்த்தன்னு பேரே வச்சுருக்கார் மகாராஜ்.
ஏதாவது ஒரு கீர்த்தனை நடந்துச்சு அப்படின்னா தூரமாக வந்து கத்துவார், கிருஷ்ண கீர்த்தன் அப்படின்னு கத்துவார். உடனே அவர் அங்கேருந்து ஆரம்பிச்சு ஆமா ஓ அப்படின்னு ஆரம்பிச்சிருவார். ரொம்ப ஹெவி வாய்ஸ் இருக்கும். நாங்கள் அவங்க பக்கத்தில் உட்காந்து தான் கற்றுக்கிட்டோம். பாடலை அப்படியே டம்முன்னு அடி விழும். இதுதான் ரொம்ப கம்மி. சாப்பிடும்போது என்ன பண்ணுவார்னா மேலே வந்து ஏறி நின்றுப்பார், இங்கே மேலே முட்டிக்கால மேலே வந்து நின்றுப்பார், உடஞ்சி போயிடுற மாதிரி இருக்கும். பாடலை அப்படின்னா சிங் அப்படின்னு சொல்லி கத்த போடுவார். பார்த்தா பயந்துப்போம். சரியாக வந்து காதை பிடிச்சி இழுத்து அடி டப்புன்னு விழுவார். ஃப்ரெண்ட்லியாக இருப்பார், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். அப்படி கீர்த்தனை பண்ண ஆரம்பிப்போம், பஜன் பண்ண ஆரம்பிப்போம். 10 மணிக்கு ஆரம்பிச்சிடும், 11 மணி வரைக்கும் போகும். 11 மணிக்கு லக்சர் ஆரம்பிக்கணும். லக்சர்லாம் கிடையாது, கீர்த்தனை அப்படியே கண்டினியூ ஆகும். 12:30 மணி ஆரத்தி ஆரம்பிக்கணும். ஆரத்தி அது பாட்டு பூஜாரி பண்ணிகிட்டு இருப்பார். இங்கே என்ன பண்ணிகிட்டு இருப்போம் நாங்கள் உட்காந்து பஜன் தான் போயிட்டே இருக்கும். 1 மணி அடுத்தது என்னது பிரசாதம். பிரசாதம்லாம் கிடையாது, எல்லாரும் உட்காந்து பாட வேண்டியது தான். 2 மணி 3 மணி கூட ஆகிடும். சுற்றி உட்காந்துருக்கலாம், எப்படா இது முடியுமா முடியாதா? நீங்கள் போடுற கொஞ்சம் சாம்பார் சாதத்துக்கும் ஒரு அப்பளத்துக்கும் இவ்வளோ நேரம் உட்கார வைக்கிறீங்களே அப்படின்னு நினச்சிட்டு வெறும் சாப்பிட வந்தவங்க என்ன பண்ணுவாங்க, எந்திரிச்சு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. வரண்டே நமக்கு இது ஆகுதில்லை. இந்த நிறைய கன்னடக்காரங்களாம் வருவாங்க, அங்கே நிறையா செட்டியார்ஸ் இருக்காங்க. கன்னடம் தெரியுமா என்னவோ பேசுவாங்க அவங்க. இங்கே நம்ம ஆவதில்லை வரல ஆಗೋದಿಲ್ಲ மனையை கிளச மனையில் கிளசாத ஆட போய் ஊட்டம் ஆடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பி போயிடும் கிடுகிடுன்ட்டு. கொஞ்சம் பேர் தான் தங்கி இருப்பாங்க. கடைசியில் 3 மணிக்கு 3:30 மணிக்கு முடியும். எத்தனை மணிக்கு ஆரம்பித்தது? 10 மணிக்கு ஆரம்பித்தது. அதுக்கு மேலே பாட முடியாமல் எல்லாருக்கும் தொண்டை வறண்டு போய் என்ன பண்ணோம், எல்லோரும் அப்படியே படுத்துருவோம். அப்படியே கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துருவோம், அவ்வளோதான். வேறு என்ன வேணும்? மனசு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கும். எங்கள் அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அப்போ நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல. ஃபேன் இருக்காது, லைட் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஒன்றும் பிரச்சனையும் இல்லை நமக்கு. நைட்டு பயங்கர டயர்டாகி போயிடுமா, என்ன பண்ணுவோம், படுத்தா போதும்னு சொல்லிட்டு படுத்தோடனே தூக்கம் வந்துடும் இல்லையா? மறுபடியும் காலையில் மங்களாரத்தி, மறுபடியும் காலையில் ஜபம், குரு பூஜை, பாகவதம், பிரச்சாரம். நாள் ஃபுல்லாக என்ன தான் பண்ணிகிட்ருப்போம், கிருஷ்ணர் 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 கிருஷ்ணர். வேறு எந்த விதமான ஒர்க்குமே கிடையாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கும்? இப்போ நம்ம காலையில் எந்திரிக்கும் போது என்ன நினச்சி எந்திரிக்க வேண்டியதாக இருக்குது? இன்னைக்கு என்ன கேட்கல, இன்னைக்கு நம்ம யாருக்கு சரக்கு கொடுக்கணும், இன்னைக்கு யார்கிட்ட வசூல் பண்ணணும், இன்னைக்கு கடைக்கு கஸ்டமர்ஸ் வருவாங்களா, முதல்ல ஆளுங்க வேலைக்கு வருவானுங்களா, எவனா லீவ் போட்டுருவானா, எவனா நின்று போயிடுவானா, சரக்கு இன்னைக்கு வந்து சேருமா கரெக்டான டைமுக்கு. இங்கே பிரச்சனை. இந்த பக்கம் என்ன இன்னைக்கு சமைக்கிறது, சமைக்கலாமா வேண்டாமா, கடையில் சொல்லிடலாமா, இன்னைக்கு வெளில எங்கேயாவது ஃபங்க்ஷன் ஏதாவது இருந்தால் வெளில போய் சாப்பிட்டு வந்துடலாமா, இல்லை குழந்தைங்கள்லாம் எந்திரிச்சு அப்படின்னா இதை யாரா வச்சு மேய்க்கிறது. இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க, குழந்தைன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு கல்யாணம் ஆனோடனே குழந்தைங்க 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 அப்படின்னு கேட்டே இருந்தாங்க. குழந்தை போது எல்லாரும் கங்க்ராச்சுலேட் வேறு பண்ணாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், குழந்தை பிறந்துச்சு, வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொன்னவன் யாரும் வந்து டைப்பர்லாம் மாற்ற போகிறது கிடையாது இல்லையா? நைட்டு 10 மணி 11 மணி 12 மணிக்கு ஏன் கத்திட்டு இருந்தால் மாற்றிட்டே இருக்கணும். பகல் நேரத்தில் நல்லா ட்ரெஸ் போட்டு வந்து கொடுத்தா எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்க, சின்ன குழந்தை வான்னு சொல்லிட்டு. ஒன்றுக்கு போனால் எல்லாம் திருப்பி கொடுத்துருவாங்க, நம்ம தான் மாற்றணும் அதை இல்லையா? இப்படி நம்ம என்ன பண்ணுறோம், நாள் ஃபுல்லாக இந்த மாதிரி விஷயங்கள்லையே நினச்சிட்டு எந்திரிக்கிறோம். அப்படி இல்லாமல் காலையில் எந்திரிக்கும் போதே நான் இன்னைக்கு கிருஷ்ணரை பார்க்க போகிறேன், இன்னைக்கு கிருஷ்ணருக்காக கீர்த்தனை பண்ண போகிறேன், கிருஷ்ணருக்காக சமைக்க போகிறேன், கிருஷ்ணருக்காக பேச போகிறேன், கிருஷ்ணருக்காக போய் மக்கள்கிட்ட காசு வாங்கிட்டு வரப்போகிறேன், எல்லாம் கிருஷ்ணருக்காகன்னு யோசிக்க ஆரம்பித்தா எப்படி தெரியுமா இருக்கும்? மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்கிறது கஷ்டமா? கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது, ஈஸி தான். நம்ம என்ன நினச்சிக்கணும் அப்படின்னா, நாம் எந்த இடத்துல இருக்கோமோ அந்த கிருஷ்ணர் கோயிலாக நினச்சிக்கோங்க, அவ்வளோதானே. இதுவே கோயிலாக நினச்சிக்கோங்க. காலையில் எந்திரிக்கும் போது என்ன பண்ண போகிறேன், கிருஷ்ணர் கோயில் நான் க்ளீன் பண்ண போகிறேன், கிருஷ்ணருக்காக சமைக்க போகிறேன், கிருஷ்ணனுடைய கடனா இது, அவருடைய ஓனர், அவர் தான் ஓனர், அவருக்காக திறந்து வைக்க போகிறேன். வந்தால் வியாபாரம் நடக்க போகுது, இல்லைன்னா உட்காந்து நான் சேன் பண்ண போகிறேன்.
கிருஷ்ணனோட கடை அவர் பார்த்துக்கிட்டுமே, எத்தனையோ பேரை பார்த்துக்கிறேன், என்ன பார்த்துக்க மாட்டாரா என்ன அப்படின்ற கவலை இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பாடு நம்மளுடைய கீர்த்தனை பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு தேவையானது என்ன பண்ணுவார் கிருஷ்ணர் அனுப்பி வைப்பார். நான் முயற்சி தான் பண்ண முடியும், மற்றபடி நம்மளுக்கு அங்கேருந்து என்ன வரணும், ஆசீர்வாதங்கள் வந்தாகும். ஆனால் என்ன பண்ணும் அப்படின்னா இதெல்லாம் தானாக நடக்கும், ஒரு விஷயம் தானாக நடக்காது. என்ன நடக்காது அப்படின்னா இந்த மந்திரத்து மேலே ருச்சி வளர்த்துக்கிறது அப்படிங்கிறது தானாக நடக்க போகிறது கிடையாது. அதை நம்ம என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லையா. நாம் எந்த அளவுக்கு கீர்த்தனத்தில் இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கிறோமோ அந்தளவுக்கு என்ன ஆகும், நம்மளுக்கு மந்திரத்தில் நல்லா டேஸ்ட் வர ஆரம்பிக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், 1 மணி நேரம் பாடணும். நம்ம மற்ற நாளில் 1 மணி நேரம் உட்காந்து இந்த மந்திரத்தை மட்டுமே சொல்லணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா. இப்போ எல்லோரும் நம்ம டிவோட்டிஸோடு சேர்ந்து, இது க்ளோஸ்டு குரூப் இல்லையா, வெளியாளுங்க வேறு யாரும் கிடையாது, நம்ம டிவோட்டிஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ டிவோட்டிஸோடு சேர்ந்து பாடும்போது என்ன தெரியுமா ஆகும், எல்லாருக்கும் இங்கே மனசில் ஒரே விதமான எண்ணம் தான் இருக்குது. என்ன எண்ணம் இருக்குது, கீர்த்தனை செய்யலாம், அவ்வளோதான் இருக்குது. இதே நம்ம பொதுமக்களோட எல்லாரோட பண்ணும்போது நம்மளுக்கு பிடிக்காதவங்க ஒரு சிலர் இருப்பாங்க, அவங்க பொறாமையோட பார்க்கலாம், எப்படா முடியும்னு நினைக்கலாம். அந்த மாதிரி எண்ணத்தோடு யாராவது கீர்த்தனில் இருந்தாங்கன்னா கீர்த்தனை என்ன ஆகாது, டேஸ்ட்டே வராது. அதனால் என்ன பண்ணணும், கீர்த்தனை பண்ணும்போது மட்டும் எல்லாருமே லைக் மைண்டட் பீப்புளாக இருக்கணும், ஒரே மனசுடையவங்களாக இருக்கணும். இதில் கொஞ்சம் ஏதாவது யாருக்காவது மாற்றம் இருந்தது அப்படின்னா கூட என்ன ஆகாது, கீர்த்தனத்தில் டேஸ்ட்டே வராது. நான் அதை டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ண முடியும், உணர முடியுது. இப்போ இந்த வீட்டில் கீர்த்தனை பண்ண ரொம்ப நல்லா இருந்தது இல்லையா. ஒரு சில வீட்டில் கீர்த்தனை பண்ணும்போது வேறு மாதிரி இருக்கும். காரணம் என்னது, அங்கே உட்காந்துருக்கக்கூடிய ஆட்டிடியூட் அப்படிங்கிறது சரி இருக்காது, மனநிலை சரி இருக்காது. அப்படி சரியில்லைன்னா என்ன ஆகாது, நம்ம என்ன தான் மந்திரம் சொன்னாலும் அதில் நம்மளுக்கு ருச்சி வராது. அதனால தான் நாம் கீர்த்தனை பண்ணோம் அப்படின்னா குறைஞ்சது 1 மணி நேரம் என்ன பண்ணணும், மைண்டை வேறு எங்கேயும் அலைப்பாட விடாமல் உட்காந்து ஃபுல்லாக கீர்த்தனை பண்ணணும். ஸோ நான் ஜெகதீஷை ஏகாதசி அன்னைக்கு அங்கே ஃபார்மில் பார்த்தோன்னே கேட்டேன், ப்ரோக்ராம் வச்சுக்கலாமாப்பான்னு சொல்லிட்டு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டார். அவங்க அப்பா கிட்ட கூட பர்மிஷன் கேட்டாரோ இல்லையே தெரியல, கேட்டிங்கள? ஓகே சொன்னாதான் சொல்லு, ஓகே தான் சொல்லுவாங்க. வெரி குட். ஸோ என்ன சொல்லிட்டாங்க, ஓகே சொல்லிட்டாங்க. அதனால் இன்றைக்கி ஆக்சுவலாக நித்யானந்த திரையோதசி கூட இல்லையா, நித்யானந்தருடைய தோன்றிய நாள். இன்னைக்கு கீர்த்தனை பண்ணுறது அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். வேறு எதுவும் அவங்களுக்கு பிடிக்காது. நீங்கள் முறுக்கு, சீடை, தட்டு வடை, குலாப் ஜாமெல்லாம் செஞ்சு பண்ணால் அவர் சாப்பிட போகிறாரு, அவர் பார்த்துட்டு அதுதான் தேவையில்லை. நீங்கள் மாலையை போடலாம், குடமாக என்ன பண்ணலாம், நெய்யை ஊற்றலாம், எண்ணெய் என்ன வேணால் ஊற்றலாம், அதுக்கெல்லாம் அவருக்கு ஒன்றும் தேவையில்லை. அவருக்கு என்ன தான் தேவை, நிறைய கீர்த்தனை பண்ணும், வாய் நிறைய கீர்த்தனை பண்ணும். ஸோ இதை பார்த்து அவர் என்ன பண்ணுவார், சந்தோஷப்படுவார் இல்லையா. ஸோ நித்யானந்த திரையோதசிக்கு நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னதான், கீர்த்தனம் தான் இல்லையா. அதை நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ, 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ, 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ, வருஷத்துக்கு ஒரு தடவையோ, 2 வருஷத்துக்கு ஒரு தடவையோ, நான் சொல்லிட்டு போகிறேன், நீங்கள் தான் நிறுத்தணும், நான் சொல்லிட்டே தான் போவேன். 3 வருஷத்துக்கு ஒரு தடவையோ, அந்த வார்த்தை வருன்றதுனால நான் இழுத்துட்டு போயிட்டே இருக்கிறேன். ட்ரை பண்ணலாம். இப்போ நிறைய இடத்துல ப்ரோக்ராம் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃப்ரீயாக இருக்கிறது என்ன, ஃப்ரீ பண்ணிட்டு தான் வந்தாகணும். நம்ம இதுக்குன்னு வந்தாச்சு, இனிமேல் ஃப்ரீ பண்ணிட்டு தான் வந்தாகணும். ஸோ நிறைய ப்ரோக்ராம்ஸ் காலையில் ஆஃபீஸஸ்லாம் போகிறோம், அப்புறம் காலேஜ்லாம் போகிறோம், ஈவினிங் டைம் இந்த மாதிரி வலுக்கட்டாயமாக என்ன பண்ணுறோம், ஒரு வீட்டை பிடிச்சி கேட்டு போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு யாருக்கும் யோசிப்பாங்க என்னடா இருக்குன்னு சொல்லிட்டு. பட் இப்போ நம்மளுக்கு என்ன வந்துச்சு, புரியுது என்ன பண்ணுறோம்னு சொல்லி புரியுது. இனிமேல் நமக்கே டேஸ்ட் வரும், பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன பண்ணலாம், மற்றவங்க கிட்ட, டிவோட்டிஸ் கிட்ட சொல்லலாம், இந்த மாதிரி கீர்த்தனை பண்ணலாம், இதுக்கு வேறு ஒன்றும் பண்ண தேவையில்லை. எல்லோரும் என்ன பண்ண போகிறோம், உட்காந்து கீர்த்தனை தான் பண்ண போகிறோம், வேறு ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. சரி, ரொம்ப நன்றி. வேறு யாராக்காவது ஏதாவது பேசணும், இன்னைக்கு கீர்த்தனில் ஏதாவது நீங்கள் உங்களோட ரியலைசேஷன் எதாவது இருந்துச்சுன்னா சொல்லலாம். கான்சன்ட்ரேஷன் ஆக்சுவலாக நம்ம கீர்த்தனை பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரே டியூன் தான் நான் என்ன பண்ணுவேன், ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தேன். நம்ம டியூன்ஸையும் மாற்றிட்டே இருக்கக்கூடாது, அடிக்கடி மாற்றிட்டே இருக்கக்கூடாது. ஒரே டியூனை ஒரு அரை மணி நேரம் பண்ணது என்ன ஆகும், அந்த மந்திரத்தில் நம்மளுக்கு கான்சன்ட்ரேஷன் வர ஆரம்பிக்கும். இப்போ நானே கூட ரெகுலராக பேசிகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், மந்திரத்தில் அவ்வளோ சீக்கிரமாக டேஸ்ட் வராது. குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம் நல்லா ஹெவியாக கீர்த்தனை பண்ணதுக்கப்புறம் தான் என்ன வரும், அந்த மந்திரத்தில்
சின்ன டேஸ்ட்டே வரும். ஏன்னா நம்மளுக்கு அவ்வளவு அழுக்கு இருக்குது உள்ளார, அவ்வளவு அனர்த்தங்கள் உள்ளே இருக்குது இல்லையா. அதெல்லாம் கொஞ்சம் போனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு என்ன ஆகும், இந்த கீர்த்தனத்தை மேலே இருக்கக்கூடிய டேஸ்ட்டே வெளில தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நான் குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் நல்லா கீர்த்தனை பண்ணேன். மற்ற இடத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் கீர்த்தனை பண்ணுவாங்க. நம்ம இப்போலாம் உட்கார முடியாது நம்மளால். அதனால் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு 1 மணி நேரத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். அப்புறம் போக போக என்ன பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கீழே உட்கார முடியல, என்னால் எல்லாம் நிற்கணும். நானே இப்படி நீ உட்காந்துட்டேன். ஏன்னா நீ கோயில் நிறையா பாடணும், கோயிலில் பாடினால அது இன்றைக்கி தொண்டையே போயிடுச்சு. பட் தொண்டை போனால் போட்டு பரவாயில்ல. வெளில இருக்கவன் என்ன பண்ணுறான், கத்தி கத்தி வித்துட்டு இருக்கான்ல, அவனுக்கும் தொண்டை போகுது. சினிமா போயிட்டு என்ன பண்ணுறான், அங்கே போய் கத்தி கத்தி அவனுக்கும் தொண்டை போகுது இல்லையா. அதெல்லாம் அவனுக்கு கவலைப்படுறது கிடையாது. இந்த நாளைக்கு போவாங்க எல்லாம், தைப்பூசத்துக்கு போவாங்க. எதுக்கு போகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது, எதுக்கு நிகழ்ச்சி நடக்குது அவனுக்கு தெரியாது. நான் கேட்டேன், தைப்பூசத்துக்கு ஏன் எல்லாம் அங்கே வந்து சேர்ந்துறீங்கன்னு சொல்லி கேட்டேன். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வருவாங்க தெப்பக்குளத்தில், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வருவாங்களா தெப்பக்குளத்துக்கு, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டேன். என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க, தெப்பக்குளம் சுற்றி வருவாங்க. எதுக்காக இன்னைக்கு ஒரு நாள் எந்த நாள் மட்டும் சுற்றி வராங்க அது யாருக்குமே தெரியாது. மதுரைக்காரங்க யாருக்கும் தெரியும், நானும் மதுரைக்காரன் தாண்டா அப்படிம்பாங்க. எதுக்கடா சுற்றி வராங்க அப்படின்னா ஒருத்தனுக்கு தெரியாது பசங்க. ஆனால் உண்மையில் என்ன தெரியுமா ஒருத்தர் சொன்னார், அறுவடை பண்ணுறதுக்காக வராங்களா. யார், மீனாட்சியும் சுந்தரேஸ்வரும் அறுவடை பண்ணுறதுக்காக வராங்களா. தை மாதம் முடிய போகுது இல்லையா, அறுவடை பண்ணுறதுக்காக வராங்க. எங்கே அறுவடை பண்ணுறதுக்கு அங்கே இருக்குது, என்ன வயலாக இருக்குது அங்கே அறுவடை பண்ணுறதுக்கு. இருக்கிற எல்லா குடிகார பையங்களும் அங்கே தான் இருப்பாங்க. எல்லாம் ஒரே லந்து பண்ணிக்கிட்டு எல்லாம் ஒரே காவடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு நிறைய கூட்டம் போகும், ஒரு பிரயோஜனம் கிடையாது இல்லையா. ஸோ நாளைக்கு நம்ம தெப்பக்குளத்தில் ஒரு வீட்டில் ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். அவங்க வேணால் கத்திட்டு இருக்கட்டும், நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ப்ரோக்ராம் பண்ணலான்னு சொல்லிட்டு நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் தெப்பக்குளத்தில் வச்சுருக்கோம். புதன்கிழமை ஒரு வீட்டில் ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் கேட்டுட்ருக்கேன், ப்ரோக்ராம் வச்சுக்கலான்ட்டு. காலை அனௌன்ஸ் பண்ணோம். பட் நிறைய பேர் மறந்து போயிடுவாங்க இல்லையா, எல்லோரும் பிஸியாக இருக்காங்க, அவங்களுக்கு ஞாபகம் வராது. அதனால் நான் என்ன பண்ணேன், ஃபோன் பண்ணி பேச வேண்டியதாக இருக்குது. அடுத்த வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை என்னது எதுக்கு ப்ரோக்ராம், நான் எதுக்கு மறக்க போகிறேன், என்ன தான் ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன்ல. ஸோ எனக்கு என்னமோ தெரியல, இந்த ப்ரோக்ராம் பண்ண எனக்கு என்ன வரப்போகுது, ஒன்றும் வரப்போகிறது கிடையாது. என்னை யாரும் ப்ரோக்ராம் செய்யணும்னு சொல்லவும் கிடையாது, பல்ராம் ப்ரோகிட்டலாம் சொல்ல கிடையாது, நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுங்கன்னு சொல்ல கிடையாது. பட் எனக்கு இந்த மந்திரத்தை நிறையா சொல்லணும் அப்படின்னு ஆசை. தனியாக உட்காந்து வீட்டில் பாடிட்டு இருக்க முடியாது இல்லை, அதனால் உங்களை கூட சேர்த்து பாடிட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்களே கூட சேர்ந்து பாடிட்டு இருக்கீங்க, இல்லை என்னுடைய சுயநலமாக இருக்குது. பட் எல்லாருக்கும் கீர்த்தனை பிடிச்சிருக்கு இல்லையா, அவ்வளோதான். ஸோ எல்லோரும் சேர்ந்து கீர்த்தனை பண்ணிவிட்டு கிருஷ்ணரை வழிபடலாம்.